ஹோட்டல் பார்சலில் மறைந்திருக்கும் உயிர்க்கொல்லி. இந்த தவறை மட்டும் ஒருபோதும் செய்யாதீர்கள். மக்கள் உயிருடன் விளையாட வேண்டாமே. ஹோட்டல்களில் உணவு பார்சல் செய்து தரும் இந்த கருப்பு பிளாஸ்டிக் டப்பாக்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு என்றால் நம்ப முடிகிறதா? பிளாஸ்டிக் என்றாலே அது நல்லது அல்ல என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நம் வாழ்வில் இது ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது. அதிகபட்சமாக நம்மால் செய்ய முடிவது என்னவென்றால், கொஞ்சம் தரமான ஆய்வகங்களில் ஆய்வு செய்யப்பட்டு ஓரளவு ஆபத்து குறைவான ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், ஃபுட் கிரேட் பாக்ஸுகளை வாங்கி பயன்படுத்துவதை தான் செய்ய முடிகிறது. ஆனாலும் அதிலும் காம்ப்ரமைஸ் செய்யாதீர்கள். கருப்பு நிற பிளாஸ்டிக் பாக்ஸ் பயன்பாடு அதிகரிப்பு. வெளியிடங்களுக்கு போனாலும் சில ஹோட்டல்களில் உணவு வாங்கும் போது உணவை கருப்பு நிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்களில் தான் அதிகமாக அடைத்து கொடுக்கிறார்கள். வெள்ளை நிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லது என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட பல மடங்கு இந்த கருப்பு நிற பாக்ஸ் ஆபத்தானது. ஆனால் அதன் பயன்பாடு சமீப காலங்களில் அதிகரித்து வருகிறது. இருப்பதிலேயே பிளாக் கலர் பிளாஸ்டிக் தான் மிகவும் நச்சுக்கள் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இது கார்பன் துகள்களால் செய்யப்படுகிறது. இது பெரும்பாலும் எலக்ட்ரானிக் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. பழைய டிவி ரிமோட், பழைய மொபைல் போன் ஆகியவற்றை மறுசுழற்சி செய்து அதிலிருந்து செய்யப்படுகிறது. இந்த கருப்பு நிற பிளாஸ்டிக்குகளில் மிக அதிக அளவில் கார்சினோஜெனிக் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் இந்திய மாசு கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனங்கள் ஆய்வு தெரிவிக்கின்றன. இந்த கார்சினோஜெனிக் தான் புற்றுநோயை உண்டாக்க காரணமாக இருக்கும் ஆபத்தான பொருள். சூடான உணவை இந்த கருப்பு நிற பிளாஸ்டிக் பாக்ஸுகளில் போடும்போது அதில் உள்ள நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் இந்த உணவின் வெப்பத்தில் அது வினை புரியும். இது உணவுகளில் கலந்து மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த பிளாக் கலர் பாக்ஸுகளில் உணவை வைத்து சாப்பிடுகிறீர்கள் என்றால் நிறைய ஆபத்தான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்பட்டு அதனால் ஒட்டுமொத்த உடலிலுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதிலுள்ள கார்சினோஜெனிக் பண்புகள் புற்றுநோய் ஆபத்தை 300 மடங்கு அதிகரிக்கிறதாம். ஆண் பெண் இருவருக்குமே இது மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்தி கருவளத்தை பாதிக்கலாம். மைக்ரோவேவ் ஓவனில் கருப்பு பிளாஸ்டிக் பாக்ஸுகளை வைத்து உணவை சூடு செய்யக்கூடாது. பிடித்த உணவு டேஸ்டாக இருக்கிறது என்றால் நாம் பாத்திரத்தில் ஒரு சொட்டு கூட விடாமல் வழித்து சுரண்டி எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் எவ்வளவு பிடித்த உணவாக இருந்தாலும் இந்த கருப்பு பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்தால் வழித்து சாப்பிடாதீங்க. அதில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக் கெமிக்கல் உங்கள் உணவில் கலந்திருக்கும். உணவு ஆர்டர் பண்ணாம நீங்களே கடைக்கு போய் பார்சல் வாங்க போறீங்கன்னா கூச்சம் எதுவும் இல்லாமல் வீட்டிலிருந்தே பாத்திரத்தை எடுத்து செல்லுங்கள். ஹெல்தியா இருக்க கூச்சப்பட தேவையில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள்.